அனைவருக்கும் இனிய வணக்கம். SRS தமிழ் வானொலியில் எங்கட ஆட்சி உரைச்சித்திரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்தராணி பாலேந்திரா. இன்றைய நிகழ்ச்சியில் இலங்கையில் வசிக்கும் எழுத்தாளர் காரைக்கவி கந்தையா பத்மானந்தன் எழுதிய கட்டுரை இடம்பெறவுள்ளது. இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய SRS தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒலித்தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ், விளம்பர வடிவமைப்பில் உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் வாசித்தளிக்கவிருக்கும் கட்டுரை ஜெர்மனியிலிருந்து வெளிவரும் வெற்றிமணி ஏப்ரல் 2025 இதழில் பிரசுரமானது. முதலில் எழுத்தாளர் காரைக்கவி கந்தையா பத்மானந்தன் பற்றிய ஒரு பார்வை. பேச்சு வழக்கிலான தனது எழுத்து நடை மூலம் தனித்துவமான ஒரு எழுத்தாளராக திகழும் கந்தையா பத்மானந்தன் காரை நகர் வாரிவளவை பிறப்பிடமாக கொண்டவர். கொழும்பில் வசித்து வருகிறார். யாழ் பல்கலைக்கழகத்தில் விஞ்ஞானமானி பட்டத்தினையும், பேராதனை பல்கலைக்கழகத்தில் இரசாயனவியலில் முது விஞ்ஞானமானி பட்டத்தினையும் பெற்றுள்ளார். தேசிய கல்வி நிர்வாகத்தில் கல்வியிலும், கொழும்பு பல்கலைக்கழகத்தில் மனித உரிமைகளிலும் பட்ட மேல் டிப்ளோமாவையும் முடித்துள்ளார். திட்டமிடல் முகாமித்துவ அதிகாரியாக பணிபுரிந்து வருகிறார். 80களின் ஆரம்பத்தில் மாணவ பருவத்திலிருந்தே எழுத ஆரம்பித்த பத்மானந்தன் கதைகள், கவிதைகள், கட்டுரைகள் என தொடர்ந்து எழுதி வருகிறார். கவிதை தொகுப்புகளாக குறுக்காலே போவானே கோதாரி விழுவானே, என்னமோ இருக்கிறம், அம்மாவினும் ஆசியாவின் அதிசயம், எண்ணத்தை எழுதி எண்ணத்தை கிழிக்க, என்னடா மோனே எண்ணத்தை எழுதுறாய் ஆகிய நூல்கள் வெளிவந்துள்ளன. இது தவிர ஆனந்தனும் அவவும் குறுங்கதை தொகுப்பினையும், சீத்துவக்கேடு துளைஞ்சு போன எங்கட வாழ்க்கை என்ற இன வரையியல் நூலையும் வெளியிட்டுள்ளார். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் சமூகவியலில் முதுகலை மாணி பட்டம் பெற்ற பத்மானந்தன் சைவ சித்தாந்தத்திலும் புலமை பெற்றவர். அகில இலங்கை சைவ புலவர் சங்கத்தின் அங்கத்தவர். இவர் எழுதிய தமிழ் வேதம் தந்த கணபதி, திருவள்ளுவர் எனும் தெய்வீக முகாமையாளர், தமிழ் வளர்த்த மானுடம், நீர் இருக்க பயமேன் ஆகிய கட்டுரை தொகுப்பு நூல்களும் வெளியாகியுள்ளன. பத்மானந்தனின் பேச்சு வழக்கிலான எழுத்து நடை பற்றி, குறிப்பாக அண்மையில் வெளிவந்த இவரது சீத்துவக்கேடு நூல் பற்றி ஈழத்து மூத்த எழுத்தாளர் தாமரை செல்வி இவ்வாறு எழுதியுள்ளார். சிறுகதையோ கவிதையோ கட்டுரையோ சொல்ல வந்தது எந்த வடிவம் என்றால் என்ன? சொன்னவைகள் எமது மனதோடு பேச வேண்டும். அதுதான் எழுத்தின் வெற்றி. ஒரு பிரதேசத்தின் வாழ்வியலை அவர்களின் பேச்சு வழக்கிலேயே எழுதியிருப்பது எழுத்தாளரின் ஆளுமையின் வெளிப்பாடாகவே கொள்ள முடிகிறது. இந்த உரையாடல் மொழி எமது மனதுக்கு நெருக்கமான தன்மையை தருவதோடு மட்டுமன்றி நேரடியான உரையாடல் தளத்தை திறந்து வைத்ததுமான உணர்வையும் தருகிறது. உரை சித்திரம் எங்கட ஆட்சி, பாகம் 1. எழுதியவர் காரைக்கவி கந்தையா பத்மானந்தன். வாசித்தளிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. இன்றைக்கு விடிய காலமே வெள்ளவத்திக்கு போன இடத்துல என்ற கூட்டாளி ஒருத்தனை கண்ட நான். வழக்கமாக என்ன கண்டா பழைய அரசியல்வாதி மாதிரி வளவளவண்டு கதைப்பான். ஆனால் இன்றைக்கு பேசாம நிற்க, என்னடா உன்ற வீட்டம்மா வழக்கம் போல உன்னை விரட்டி போட்டாவோ என்று கேட்டேன். என்னென்ன நீங்க, எனக்கு சரியான பல்லு கொதி, கதைக்கு இல்லாமல் இருக்கு என்றான். நான், அட அப்படியே சங்கதி, நீ ஒவ்வொரு சனியும் நல்லெண்ணெய் வச்சு தோயிறனி தானே என்றன். என்னென்ன பகடியை விடுறியல், இஞ்ச இருக்கிற வேலியலுக்க நல்லெண்ணெய் வச்சு தோஞ்சு மினக்கிடையிலுமே, ஜம்போ வச்சு தான் தோயிற நான் அண்ணன் என்றான். நான் அவன்கிட்ட, இடபேயா, நல்லெண்ணெய் வச்சு ஒவ்வொரு சனியும் தோஞ்சா உந்த பல்லு கொதி, கண்குத்து, காது குத்து, மண்டையடி ஒன்றும் வராதில்லையே என்ற. உதத்தானே ஔவையார் சனி நீராடு என்று சொன்னவ தெரியாதோ என்றன். அதோட சாப்பாட்டுக்குன்னு நல்லெண்ணெய் சேர்த்தா
செலக்கொதி, மூலக்கொதி, வயிற்றெரிச்சல், சமியாக்குணம், மேலால கீழால போகிற வாய்வு பிரச்சனை, கொலஸ்ட்ரோல்ன்ட்டு ஒரு கோதாரியும் வராது அண்டன். குத்தரிசி சோறும் நல்லெண்ணெய் விட்டு குழைச்ச அம்மியில் அரைச்ச இஞ்சி சம்பலும் 5-6 உரிச்ச சின்ன வெங்காயம்தான் அடிக்கடி என்ற மத்தியான சாப்பாடு. சாப்பாட்டில் நல்லெண்ணெயும் நல்லெண்ணெய் முழுக்கும் எத்தனையோ விஷயங்களுக்கு நல்லமண்டு என்று ஆட்சி சொல்லுறவ. அப்பவும் ஆட்சியும் இந்த நல்லெண்ணெய் சாப்பாடும் தோச்சலும் தவறாயினம். அவைக்கு கண்ட கண்ட வருத்தம் பாத ஒரு நாளும் வரையில்லை. முழு கண்டைக்கு அப்பு விடியவே தலைக்கு கொஞ்சம் எண்ணெய் வச்சு கொண்டு ஆட்டிறைச்சி பங்கு வாங்க போடுவார். அப்பு இறைச்சியை வெள்ளெண்ணெய் கொண்டதுமே ஆச்சியின் தலையில் வச்ச கொஞ்சம் நல்லெண்ணியோடு இருந்து கொண்டு வந்த கறியை நோண்டி கழுவி கறி வச்சு சோத்தூலியை வைப்பாள். பேந்து 2 பேரும் முத்தத்தில் இருந்து ஆளாளுக்கு மாறி மாறி நல்லா எண்ணெய் பிரட்டி தேய்ப்பினோம். அப்பு ஒரு கோமணம் கட்டியிருப்பார். ஆச்சி பாவாடியை தூக்கி இடக்கட்டு கட்டியிருப்பாள். இப்படி எண்ணெய் விரட்டுறதைத்தான் இப்போ பொடி மசாஜ் எண்டுகினோம். அது மட்டுமே அது கண்டு காசையும் செலவழிக்கணும். நல்லா எண்ணெய் பிரட்டி தேய்ச்ச பிறகு அப்பு சிரட்டையில் கொஞ்சம் கறி எடுத்து கொண்டு வந்து முத்தத்து வேப்ப மரத்துக்கு கீழே வைப்பார். பேந்து காலமையே வாங்கியந்து வேலிக்கிற பூவரசுக்கு கீழே வச்ச கள்ளு போத்தில் எடுத்தந்து மணலில் இருந்து கொண்டு கல்லை சிரட்டையில் ஊற்றி இறைச்சியையும் இடக்கிட ஜப்பிக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாயை சிரட்டையில் பட்டும் படாமல் வச்சு கொண்டு ரசித்து ரசித்து குடிப்பார். அப்போ கல் குடிச்சு கொண்டிருக்கேக்க ஆச்சி செவ்வரத்தமிழ இல்லாட்டி முசுட்டை இலையோட வெந்தயம் எல்லாம் எடுத்து சீயாக்காவோட சேர்த்து பழைய உரலில் இடிச்செடுத்து ஒரு சட்டியில் போட்டு அதுக்குள்ளே பழங்கஞ்சியை விட்டு கிளக்குவா. பேந்து அப்பு கல் குடிச்சு முடிய 2 பேரும் கிடத்தடிக்கு போவினோம். கிடத்தடிக்கு போனால் அப்பு ஆச்சிக்கு தண்ணி அள்ளி தலையில் ஊற்றுவார். பேந்து அவவுக்கு சீயாக்காய் பிரட்டி தண்ணி ஊற்றுவார். பேந்து ஆச்சி அப்புவுக்கு இதே மாதிரி சீயாக்காய் பிரட்டி தண்ணி அள்ளி ஊற்றுவார். பேந்து 2 பேரும் மாறி மாறி 3 வாளி சொல்லி ஊற்றி தோஞ்சு முடிப்பினான். சிவம் சிவம் என்றதைத்தான் அவ சோஞ்சோஞ்ச் என்றவ. சிலர் சுகம் சுகம் என்றதைத்தான் சோஞ்சோஞ்ச் என்றவ என்றவினம். பேந்து அப்புவின் பழைய 4 முழத்தால் 2 பேரும் ஆளாளுக்கு மாறி மாறி ஈரம் துடைப்பினம். பேந்து ஆச்சி ஒரு சின்ன பழஞ்சீலியை தலையில் மயிரோட சேர்த்து முடிவா. பேந்து சாமி கும்பிட்டு முடிய அடுக்களை குந்தில இருந்து இளஞ்சூட்டு சோத்த ஆட்டிறைச்சி கறியோட சாப்பிட்டு போட்டு தலைவாசல் குந்தில நல்லொரு நித்திரை அனுப்பினான். உண்ணான சொன்னால் இப்படியான சாப்பாட்டு முறையால் வாழ்க்கை முறையால் அப்புவுக்கும் ஆச்சிக்கும் எப்பவும் காதலர் தினம்தான். டேட்டிங் மேட்டிங் எல்லாம் ஒழுங்காக 4 சுவருக்க தாராளமாக நடக்கும். சில வேளை பகலில் என்னதான் சண்டை பிடிச்சினம் என்றாலும் இரவில் கப் சிப் தொடரும். இதுவரை நீங்கள் கேட்டது உரை சித்திரம் எங்கட ஆட்சி பாகம் 1. எழுதியவர் காரைக்கவி கந்தையா பத்மானந்தன். வாசித்தளித்தவர் ஆனந்தராணி பாலேந்திரா.